ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே ஃபேஸ்புக்கில் மெசஞ்சர் ஆப் யூஸ் பண்ணுவோம். இந்த மெசஞ்சர் ஆப்பில் நம்ம சாட் பண்ணுறப்போ வாய்ஸ் மெசேஜ் யாருக்காவது அனுப்புவோம். இல்லாட்டி வர்ற வாய்ஸ் மெசேஜை நம்ம கேட்போம். ஸோ இப்படி வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்குள்ள உங்களால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பவே முடியலையா? இல்லாட்டி வந்திருக்க வாய்ஸ் மெசேஜ் சரியாக கேட்க முடியலை. இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் மெசஞ்சர் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த விக்னேஷ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் சாட் பண்ணுறப்போ வாய்ஸ் மெசேஜஸ் மெசஞ்சர் ஆப்பில் கேட்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் மெசஞ்சர் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு அந்த மெசஞ்சர் ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்ப முடியாத இஷ்யூ நமக்கு ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா ஒருக்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இல்லாட்டி அந்த வந்திருக்க வாய்ஸ் மெசேஜை கேட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பண்ணுறீங்க மெசஞ்சர் அப்படின்றத ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிவிட்டு மெசஞ்சர் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டு ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருக்கொள்ளுங்க. கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனுமே கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மைக்ரோஃபோன் அப்படின்றது எனேபிள் இருக்குது அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடத்துல மைக்ரோஃபோன் டிசேபிள் இருந்தாலுமே உங்களால் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்ப முடியாது. ஸோ அதையுமே ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டு திரும்ப ஹோம் பேஜுக்கு போயிட்டு மெசஞ்சர் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி லொக் ஆகி கொள்ளுங்கள். அப்படி லொக் ஆகின அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அப்படி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறதன் மூலமாக மெசஞ்சர் ஆப்பில் வாய்ஸ் மெசேஜ் ஒர்க் ஆகாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.